வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 95வது அத்தியாயமான அத்தீன் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் மனிதன் என்றால் அவன் எப்படிப்பட்டவன், மனிதனை தான் எவ்வாறு படைத்திருக்கிறேன் என்பதை பற்றி இறைவன் விவரிக்கக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் தொடர்ச்சியாக பல சத்தியங்களை செஞ்சுட்டு அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்லுவான். வத்தீன் வஸ்ஸைத்தூன். தீன் என்பது அத்தி மரத்தை குறிக்கும். அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹ் ஏராளமான விஷயங்களின் மீது சத்தியம் செய்வான். அதை போன்று ஒவ்வொன்றாக சத்தியம் செய்து கொண்டே வருகிறான். இப்படி சத்தியம் செய்துவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்வான், லக்கத ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீன். நாம் இந்த மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம், அழகான தோற்றத்தை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது மனிதனை நம்ம கரெக்டா பெர்ஃபெக்டா படைச்சிருக்கிறோம். ஒரு மனிதன் என்றால் எப்படி இருக்க வேண்டுமோ மற்ற படைப்பினங்களை தாண்டி இறைவன் எதற்குமே பயன்படுத்தாத ஒரு அற்புதமான வாசகத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு பயன்படுத்துகிறான். நாம் அழகிய தோற்றத்தில் அழகிய அமைப்பில் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று. ஆனால் உண்மையிலேயே மனிதர்களை பற்றி மற்ற உயிரினங்கள், அல்லாஹ்வினுடைய மற்ற படைப்புகள், அவர்கள் மனிதர்களை பற்றி என்ன சொன்னார்கள் என்றும் திருமறை குர்ஆனில் இடம்பெற்று இருக்கிறது. முதல்ல அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு வழித்தோன்றலை நான் பூமியில வந்துட்டு படைக்கலான் இருக்கிறேன். இது கால ரப்புக்கலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. நான் இந்த பூமியில ஒரு ஹலீஃபாவை, ஒரு வழித்தோன்றல், ஹலீஃபானா என்ன, ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் இப்படி தலைமுறையாக வந்து கொண்டே இருப்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு வழித்தோன்றலை நான் பூமியில உருவாக்க போறேன், மனிதர்களை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு மலக்குமார்கள் சொல்லக்கூடிய பதில், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. இறைவா, பூமியில் ரத்தத்தை ஓட்டி குழப்பம் செய்யக்கூடிய மக்களை நீ படைக்க போகிறாயா? மனிதர்களை பற்றி மலக்குமார்களினுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, அவர்களில் பெரும்பான்மையானவர்களினுடைய தன்மையை எப்படின்னா அவர்கள் ரத்தத்தை சிந்தி குழப்பத்தை விளைவிப்பார்கள், இதுதான் மனிதர்கள் என்று வானவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். வானவர்களுக்கு எப்படி தெரியும்? மனிதர்கள் படைக்கப்படவே இல்லை, அப்ப வரைக்கும் மனிதர்கள் வாழ்ந்து மலக்குமார்கள் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் அவர்களுக்கான புரிதலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இறைவன் இறுதியிலே அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு நீ கற்றுத்தந்ததை தவிர வேற எந்த அறிவும் கிடையாது என்று. இப்ப நம்மளை யூகிக்கிறோம்ல, இன்றைக்கு உலகம் எல்லாமே தொழில்நுட்பத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வேலைகள் எல்லாத்தையுமே ரோபோட்டை வச்சே வாங்கிடுறாங்க. இப்ப ஏஐ என்கின்ற டெக்னாலஜி தான் வளர்ந்திருக்கிறது. எந்த அளவுக்கு எல்லாம் கணிச்சு சொல்றாங்கன்னா, இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப மோசமான நிலை கூட ஏற்படும், மனிதர்களுக்கும் தொழில்நுட்பத்துக்குமான ஒரு போரே கூட ஏற்படலாம் என்று இன்றைக்கு தொழில்நுட்பத்தை வச்சு கடிக்கிறாங்கல்ல, பிற்காலத்துல இப்படி எல்லாம் ஆயிரும். அந்த மாதிரி மலக்குமார்களினுடைய ஒரு சிந்தனை, மனிதர்கள் வந்தார்கள்னா அவங்க ரத்தத்தை ஓட்டுவாங்க, அவங்க குழப்பத்தை விளைவிப்பார்கள், இப்படி மலக்குமார்கள் சொல்கிறார்கள். ஷைத்தானுக்கான சிந்தனை எப்படி இருந்துச்சு மனிதர்களை பற்றி? இறைவன் கட்டளையிடுகிறான், ஆதமுக்கு பணிந்து போங்கள் என்கின்ற கட்டளை, ஒட்டுமொத்த மலக்குமார்களும் பணிகிறார்கள். ஷைத்தான் இப்லீஸ் பணிவதற்கு மறுத்துட்டு என்ன சொல்றானா, அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். மனிதன் எப்படின்னு தெரியல, அப்பொழுதுதான் மனிதனை இறைவன் படைத்திருக்கிறான், கண் முன்னாடி காட்டி இருக்கிறான். அவர் வாழ்ந்து காட்டி நான் உன்னுடைய சிறந்தவன் என்கின்ற எந்த போட்டியுமே நடக்கல. ஆனால் இப்லீஸினுடைய சிந்தனை எப்படின்னா, மனிதனாக இருக்கிறான், அவனோட நான் சிறந்தவன் தான். ஹலக்தனி மினன்னார் வ ஹலக்தஹு மினத்தீன். என்ன நீ நெருப்புல படைச்சிருக்கிற, ஆனா அந்த மனிதனை களிமண்ல படைச்சிருக்கிற, இதனால நான் சிறந்தவன். வானவர்களினுடைய நினைப்பு எப்படின்னா, இவர்கள் ரத்தத்தை ஓட்டி குழப்பம் செய்வார்கள். ஷைத்தான் என்ன சொல்கிறான்னா, நான் தான் சிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ் வானவர்களுக்கு பயன்படுத்தாத, ஷைத்தானுக்கெல்லாம் பயன்படுத்தாத ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறான், மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம். உண்மையிலேயே மற்ற எல்லா படைப்புகளை தாண்டி மனிதர்கள் தான் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார்கள். மலக்குமார்கள் எப்படிப்பட்டவங்க தெரியும்? தூய்மையானவர்கள், எந்த விதமான சிறிய தவறோ பெரிய தவறோ எதுவுமே செய்ய மாட்டார்கள். இறைவனை ஒவ்வொரு நேரமும் வணங்கி வழிபட்டுக்கிட்டே இருப்பாங்க, துதித்து கொண்டே இருப்பார்கள் வானவர்கள். ஆனால் அந்த வானவர்களே மனிதர்களுக்கு பணிந்து போயிருக்கிறார்கள், ஆதம் அவர்களுக்கு பணிந்து நின்றார்கள். நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை மனிதர்களுக்காகத்தான் கொடுப்பான். அந்த சொர்க்கத்துல போயிட்டு ஏராளமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய காட்சி மனிதர்களை தாண்டி வானவர்களுக்கு கிடையாது. ஆனால் வானவர்களும் தொழுகிறார்கள், நாமும் தொழுகிறோம், சொர்க்கம் நமக்கு தான். அதே நேரத்துல ஜின்கள் எடுத்துக்கோங்க, ஜின்கள் எப்படிப்பட்ட ஒரு படைப்பு, மிகவும் வலிமை மிக்கவர்கள்,
குர்ஆன்லயே நம்மளால பார்க்க முடியும். வானத்திற்கெல்லாம் சென்று விடுவார்கள். யாராலையும் தூக்க முடியாத ஏராளமான பொருட்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜின்களை வைத்து தூக்கினார்கள். ஜின்கள் கடலில் குளித்து முத்தெடுப்பார்கள். இப்படி ஏராளமான திறன் படைத்தவர்கள் ஜின்கள். ஆனால் அந்த ஜின்களை விட சிறந்த படைப்பு நாம தான். எந்த அளவிற்குன்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்தை இன்றைக்கு மக்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள். எந்த ஜின்களும் ஆட்சி செய்வது கிடையாது. அதே போன்று ஜின்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். எந்த மனிதனையும் அல்லாஹ் ஜின்னுக்கு வசப்படுத்தி கொடுத்தாலும் எந்த ஆதாரமும் கிடையாது. இப்படி ஏராளமான விஷயத்துல பார்த்தா எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கிறது. ஏராளமான மிருகங்கள் நம்மை விட பலசாலிகளாக, நம்மை விட வலிமை மிக்கதாக, பறக்கக்கூடியதாக எல்லாம் இருக்கு. அது அனைத்தையும் தாண்டி இன்றைக்கு மனிதர்கள் 6வது அறிவு என்கின்ற பகுத்தறிவின் மூலமாக மிக சிறந்த படைப்பாக இருக்கிறார்கள். இந்த ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை நம்மால் இப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் மனிதர்களை சிறந்த அமைப்பில் படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி, அனைத்து படைப்பை விட இறைவன் மனிதர்களைத்தான் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்திற்கான ஒரு விளக்கமாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.